ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 10 பூண்டு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. உங்களோட காரம் எந்த டேஸ்ட்டோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, தேவைக்கான உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஊற்றிட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியுமே இதில் போட்டுருங்க. அந்த சட்னி நல்லா பச்சை வாசனை போகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வர வரைக்கும், அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வர வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. அதே மாதிரி இந்த சட்னி போட்டு நீங்கள் கிண்டுறப்போ நம்ம இது வதக்கிக்கிட்டு இருக்கப்ப சட்னி லைட்டாக வெடிக்கும், நம்ம மேலே தெறிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு மூடி இருந்துச்சுன்னா அது வடச்சட்டியில் போட்டு மூடிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரம் அவ்வளோவா தெரியாது. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இது நீங்கள் இட்லி சுட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி லெமன் ரைஸ், இந்த மாதிரி மைல்டான சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.